இந்த வேதம் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிதான் இவர் எபிரேயர்களின் தேவன் என்கிற வாக்கியத்தை நாம் உறுதிப்படுத்த முடியுது. அப்ப இவரை ஆராதித்தவர்கள் எல்லாம் எபிரேயர்களாக இருக்கிறார்கள், இவரும் எபிரேயராக இருக்கிறார். அப்படி இருக்கிற போது அவருக்கு ஆங்கில பெயரையும் தமிழ் பெயரையும் சூட்டி தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அவருடைய பெயர் ஒன்று இருக்கிறது, அவர் ஒரு தேசத்தில் பிறந்திருக்கிறார், அங்கு அவருக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டது, அவர்கள் வழிபட்டது அவரை யாவா என்று சொல்லி வழிபட்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் அவரை வழிபட வேண்டும் என்று சொன்னாலே நான் என்னுடைய மொழியில் மாற்றி அவருக்கு நான் புதிதாக ஒரு பெயரை வைத்துதான் நான் அவரை வழிபடுவேன் என்று சொல்வது எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமானது? இறைவனுக்கு பெயர் வைக்க மனிதன் யார் என்கிற கேள்வியோடு 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்க வாசிக்கிற போது, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாய் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். 7வது வசனம் சொல்லுது பாருங்க, ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. அநேக கர்த்தாக்கள் இருக்கிறாங்க, அநேக தேவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். அந்த பிதா 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிக்கிற போது அவர் சொல்லுகிற வாக்கியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கோன்னா, 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:16, யாவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய தேவ பக்திக்குரிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னவென்று சொன்னால், அந்த தேவன் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இப்படி ஒரே தேவன் இருக்க, அந்த தேவன் நமக்கு ஒரே பிதாவாக இருக்கிறார், அவரே நமக்கு கர்த்தராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதாகமம் நம்ம படிக்கிறது. இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை உண்மையில் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து யார் என்கிற கேள்விக்கு நீங்க யோவான் 1:41 வாசிக்கிற போது அங்கு சீமோன், நான் மெஸ்ஸியாவை கண்டேன் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். மெஸ்ஸியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் என்று சொல்லி அடுத்த அந்த வாக்கியத்தோட தொட்டே ஒரு வார்த்தைகள் வருகிறது. இது உண்மையிலே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எபிரிய வேதாகமத்தில் இல்லை. இது கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கிற போது கிரேக்கல் புரிந்து கொள்வதற்காக மெஸ்ஸியா என்பதற்கு கிரேக்கத்தில் கிறிஸ்து என்று அர்த்தமாம் என்று சொல்லி அடைப்புக்குறியில் போடப்பட்டிருந்த வார்த்தை இன்று வழக்கத்தில் வந்திருக்கிறது. மெஸ்ஸியா என்கிற உண்மை பெயர் இன்று மறைந்து அதனுடைய அர்த்தமான கிறிஸ்துவை நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு கிரேக்க சொல். இந்த கிரேக்கத்தில் அவருடைய பெயர் ஈசோயஸ் கிறிஸ்டோஸ் எனப்படும். இதை லத்தீன்ல அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஈசஸ், IESUS, ஈசஸ் என்கிற பெயரோடு அவங்க குறிப்பிட்டாங்க. அப்ப ஈசஸ் கிறிஸ்டஸ் என்று வந்தது. அதுவே இறுதியாக ஜீசஸ் கிரைஸ்டாகவும் தமிழிலே இயேசு கிறிஸ்துவாகவும் மொழிபெயர்ப்பாளர்களால்